ஹலோ ஷிபாஸ். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்ஸ்டால வெறித்தனமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்டால பரபரப்பா நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து நீங்க நிறைய மூவிஸ்லயும் நடிச்சிருக்கிறதா நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 3. பட் அந்த 3மே ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பேரா இருந்தது. ஆனா அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. சோ எனக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ஏன் நீங்க உங்ககிட்ட அதை நான் கேட்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க மூவியை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நான் நடிச்ச படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட்டடே இல்லாம நடிச்சது பம்பர்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுக்கப்புறம் சும்மா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போய் நடிச்ச ஒரு படம் தான் அது. அதுக்கப்புறம் நான் பண்ண படம் இந்தியன் 2. இட் வாஸ் மை வெரி பிக் ப்ராஜெக்ட் இன் மை லைஃப். இப்போ இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்க காரணம் அந்த படம் தான். அதுக்கப்புறம் மதராசி. ஸோ 3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இந்தியன் 2 பத்தி நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ எனக்கு அது சொல்லுங்க. அது உள்ள நீங்க எப்படி போனீங்க, அப்புறமா எப்படி வந்து உங்களோட ரோல் அதுல வந்து மிஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. மேம், அது மிஸ் ஆனதுன்றது நம்மளோட கையில கிடையாது. இட்ஸ் என்டையர்லி தி ப்ராஜெக்ட்ஸ் கால் தான். அது தேவை இல்லைன்றது டிசைடிங் அத்தாரிட்டின்றதே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். அது நான் நடிச்சது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 daysக்குள்ள இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஐ ரேண்டம்லி காட் அ மெசேஜ் இன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ரெகுலரா ஏரிஸ்லாம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது வசந்த பாலன் சாரோட ஏரி புவன் சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஐ லெட் யூ நோ அப்படின்னாரு. ஒரு 2 நாள்லேயே திரும்பி எனக்கு ரிப்ளை பண்ணாரு. ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் பண்ணுவேன். 1000ன்றது லைக் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் 1000 இருக்கும். மேபி நான் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 years ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு 1000 இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம்ல ஒரு 200 பேர் 250 பேருக்கு மெசேஜ் பண்ணியிருப்போம். அதுல ரிப்ளை பண்ண ஒரு 10 ஆள்ல இவரும் ஒருத்தர் உடனே ரிப்ளை பண்ணிட்டாரு. 2 daysல சென்ட் மீ ஒரு ரீசன்ட் பிக்சர்ஸ் அப்படின்னாரு. அமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் டேப் மாதிரி அமிச்சு இதை எனக்கு வீடியோவா பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அமிச்சேன். ஒரு 10 சேஞ்சஸ் இருந்தது அதுல. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு. எந்த ப்ராஜெக்ட் எதுலாம் சொல்ல. பிகாஸ் வசந்த பாலன் சார் ஐ தாட் இட்ஸ் ஃபார் வெப் சீரிஸ் அப்படின்னு நினைச்சேன். நான் அப்போ கரண்ட்ல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஆடிஷன் முடிஞ்சக்கப்புறம் அது அமிச்சக்கப்புறம் கம் டு ஆஃபீஸ், சார் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னா. அடுத்த நாள் இதெல்லாம் ஒரு நாள்லயே நடந்துருது. நான் போன ஆஃபீஸ் போனா சார் பார்த்தாரு. ஓகேடா நான் பார்த்தேன், இட் வாஸ் நைஸ் அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னாரு. அப்பதான் வெளில வந்தோடனே ப்ரோ இது வந்து ஃபார் இந்தியன் 2, சார் இஸ் த செகண்ட் யூனிட் டைரக்டர் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னாரு புவன் ஓனனா. ஸோ அப்போ நான் சொன்னேன் தேங்க்ஸ்ண்ணா, இது ஒரு சீன் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகேண்ணா கண்டிப்பா அப்படின்னா. பட் அது நெக்ஸ்ட் வீக் ஷூட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த 1 weekக்குள்ளேயே உங்களுக்கு இன்னும் ஒரு 4 daysலேயே ஷூட் இருக்கும் அப்படின்னாங்க. எப்பவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஷூட் சொன்னாங்கன்னா அதை தாண்டி தான் போகுமே தவிர்த்து அதுக்கு பின்னாடி வராது. நான் ஒரு மாதிரி பரவாயில்ல முன்னாடியே நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஷூட்டுக்கு முன்னாடி நாள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வேற ஊருக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், ஆர் யூ ஓகே அப்படின்னா. இதுக்கு தானே நம்ம காத்துட்டு இருந்தோம், இது இல்லை இதுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. ஹைதராபாத் போனேன், அங்கிருந்து வைசாக் போனேன், அதுக்கப்புறம் திரும்பி சென்னை. இப்ப நாங்களாம் அந்த படம் பார்த்திருக்கோம். எந்த இடத்துல வரக்கூடிய விஷயங்கள் வந்து கரண்ட் போர்ஷன்ல நடிச்சிருந்தேன். சித்தார்த் சாருக்கு பேரலா இன்னொரு ட்ராக்ல பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, சோ அந்த இடத்துல மிஸ் ஆச்சு. சோ இது வந்து அந்த ஸ்டோரியோடவே அது பிளெண்ட் ஆகி வரக்கூடிய காட்சிகளா இல்ல மேம்? இது எக்ஸ்டீரியர் கேரக்டர்ஸ் மேம். இது என்ன மாதிரியே ஒரு 4-5 பேர் வேற வேற போர்ஷன்ல பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே இந்த மாதிரி ஒரு இதுல டெலிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல சகஜம்னு எடுத்துக்க முடியாது. ஃபார் த ப்ராஜெக்ட் அவ்வளவுதான். அது இருக்கணும்னு இருந்தா இருக்க போகுது, இல்லைன்னா ஓகே. ஏன்னா ஏன் இதை அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி திரைப்படங்கள்ல நடிக்கணும்னோ அல்லது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணணும்னு வந்து தன்னோட லைஃபையே வந்து அது உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் இந்த மாதிரி வெளிவர முடியாத படங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சக்ஸஸ் பார்க்க முடியல அப்படின்னும் போது வந்து நிறைய பேர் கொஞ்சம் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிட்டு அப்படியே ஸ்டக் ஆகுறாங்க. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஸ்டோரி உங்ககிட்ட இருந்து கேட்ட உடனேயே வந்து உங்களை நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன், வாங்க வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்க அதை எடுத்துட்டு யூ வேர் ப்ரொசீடிங். இல்ல, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ன்றது இட் மேட் மீ வெரி ஹியூஜ் இம்பாக்ட் இன் மை லைஃப். பிகாஸ் இந்த படத்துல வந்த ஃபண்ட் வச்சுதான், லைக் இட் வாஸ் a limited amount, but it was a very effective amount for me. அதை வச்சுதான் I started my podcast. இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கு.
வந்திருக்கேன், 15 பாட்காஸ்ட் முடிச்சிருக்கேன், 4-5 பேர் லைக் பெரிய ஆளுங்கள்ட்ட பேசுற இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க என்ன மதிக்கிறாங்க அப்படின்றது காரணம் இந்தியன் டூல வந்து சேலரி. சங்கர் சார் கொடுத்த ஒரு அப்ரிசியேஷன் இன்ன வரைக்கும் என் லைஃப்ல ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. ஒன் டே ஹி ஸ்பென்ட் வித் மீ இன் டைரக்ஷன். நானும் அவர் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒன் டே வந்து பேசிட்டேன். எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்க டைரக்டர், ஸ்டன் டைரக்டர் அன்பறிவு, அவங்க கேஜிஎஃப், இவ்வளவு பெரிய பெரிய படங்கள், கேஜிஎஃப், பீஸ்ட், விஜய் சார், அஜித் சார், அதே மாதிரி கமல் சார், ராக்கி, இவங்க இவ்வளவு பெரிய ஆட்களை டீல் பண்ணவங்க ஒரு நாள் எனக்கு என் கூட வேலை பாக்குறாங்க அப்படின்றது, நான் அவங்க கூட வேலை பாக்குறேன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். 4 பேர் தான், நானு, சங்கர் சார், அன்பறிவு மாஸ்டர்ஸ் 2 பேர், 4 பேர். நான் ஒருத்தன் என்ன வச்சு ஸ்டண்ட் எடுக்கிறாங்க, என்ன வச்சு டைரக்ஷன் பண்றாங்கன்றது எவ்வளவு பெரிய பிளெஸிங் அது. ஸோ எனக்கு என்னதான் அந்த படம் வரலனாலுமே என்னால அது மறக்க, சங்கர் சார் ஓன்ட் ஃபர்கெட் மீ, அன்பறிவு மாஸ்டர்ஸ் ஓன்ட் ஃபர்கெட் மீ. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எவ்வளவு தூரம் ஓடுவேன்றது அது என்னோட கையில தான் இருக்கு. அதான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட வந்துட்டு நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அது நீங்க வந்து இவ்வளவு தூரம் அதை நான் என் லைஃப்ல வந்து நான் மேல மேல வர்றதுக்கு எனக்கு அந்த ஒரு நாள் போதும், அந்த ஒரு நாள் போதும். ஆமா, இன்னும் ஞாபகம் இருக்கு டேட், November 14, 2023. ஆமா, சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நடந்தது. ஷூட்டிங் முடிச்சுட்டு சங்கர் சார் என்ன கூப்பிட்டு அழகா நடிச்ச, அழகா இருந்தது அப்படின்னாரு. இது வரைக்கும் நான் சின்னதா அன்கிரெடிட்டட் படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், டேரக்டர் பேச கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது ஃபர்ஸ்ட் டைரக்டர் டு அப்ரிஷியேட் மீ இஸ் சங்கர் சார். அதுக்கு முன்னாடி வசந்த பாலன் சார் வந்து நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்ட்டாரு. அது ஓகே ஓகே சார் சொல்லிட்டு, அதுக்கு மேல அவருக்கு அவர் குரு அவரே சொல்லிட்டாருன்ற போது இட் வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. இன்ன வரைக்கும் ஓட வச்சிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. என்னன்னா திரையில வர்றவங்க அவங்களுடைய ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், வர முடியலனாலும் வந்து அது எனக்கு ஒரு சக்சஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு லைஃப்ல மூவ் பண்ற ஒரு யங்ஸ்டரை பார்க்கும்போது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க ஒரு லா ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? அப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, இப்பவும் படிச்சுட்டு இருந்துட்டே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க. எப்படி நீங்க வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? முதல்ல உங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு வந்து பிசினஸ், நீங்க ஒரு பிசினஸ் டெவலப்பரா இப்போ கரண்டா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப நிறைய வந்து காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் பாஸ்ட் அவுட், இப்ப நிறைய அண்ணா நகர்ல எல்லாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய வருது. அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா இட்டாலியன் ஃபுட், டெசர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எப்படி மார்க்கெட்டிங்க்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண சப்போர்ட் பண்றீங்க? அதான் மேம், இப்போ எப்படின்னா அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கே தெரியுது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் பண்ணதான் மாட்றாங்க. பாக்குறாங்க இதை நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க, பட் பண்ண மாட்றாங்க. பட் அதுக்கான தவறுங்கள் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அப்படி ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ட் பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. சோம்பேறித்தனத்தினால விடுறதும் இருக்கு, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னால விடுறதும் இருக்கு. ஒரு கட்டத்து மேல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பர்சியூ பண்றதுக்கு கேஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே கிரியேட் மேம். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லாமலும் வந்து இங்க ஜெயிக்கலாம். ஒரு ஃபோன் இருந்தா போதும். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தா நீங்க யாருன்னு உலகமே தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 days ஆச்சு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ சிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி, இட்ஸ் ரூலிங் த என்டையர் வேர்ல்டு. ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒன்று நடந்திருக்கு. எத்தனை பேர் அதை ஃபாலோ டேக்கிங் கால்ஸ்ன்றது வேற, பட் இட் மேட் இட்ல நடந்திருக்குல ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இட் கீப்ஸ் மீ இன்ஸ்பைரிங். ஓகே, ஒரு நாள்ல எல்லாமே மாறும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கு. we can see நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. விஜய் சார் சிஎம்ஏ ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பாருங்க கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னாங்க. அதெல்லாம் எனக்கு லைக் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நிறைய விஷயம் இந்த மாதிரி இப்போ இந்த சிஜேபி பார்ட்டியா இருக்கட்டும், நிஜமாவே வந்து அது வியப்புக்குற விஷயம் தான். ஏன்னா ஒரு இன்ஸ்டால வந்துட்டு இன்னொரு விஷயம் ஆர்ஜே பாலாஜி படம் ஹிட் ஆகாது அப்படின்னாங்க, கருப்பு ஊத்திக்கோனாங்க, படம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த இந்த கையில இருக்கக்கூடிய அந்த உலகம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பூதாகரமா வளர்ந்துட்டே இருக்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பயமா இருக்கு. அது இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த அந்த மார்க்கெட்டிங் நீங்க வந்து எப்படி பண்ணறதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்ல சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்னன்னா மார்க்கெட்டிங்ன்றது வந்து அவங்க எந்த விதமான மார்க்கெட்டிங் பண்ண போறாங்கன்றது இருக்கு மேம். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் வச்சுட்டு நம்ம என்டையர் தமிழ்நாட்டில் அதை நம்ம பத்தி பேசணும், அதை எல்லாருக்கும் போய் தெரியப்படுத்தணுன்றது ஒரு முடியாத காரியம். அதுக்கு அவங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்குன்னா நான் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஐ சார்ஜ் மை ஐடியா சார்ஜஸ் அண்ட் ஐ லீவ் இட் ஆன். அவங்க எல்லாத்தையும் என்கிட்டே டிபெண்ட் பண்ணி என்கிட்டே வராங்கன்ற போது ஐ யூஸ் டு சார்ஜ் ஹையர் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தேர் பிஸ்னஸ் அப்படின்ற போது அந்த ஃபண்டை அவங்க தரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் ஐடியா மட்டும் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஐடியாவும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வருது மேம். ரீசெண்டாக
ஒரு 10-15 என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு. பட் வாட் த ஃபேக்ட் இஸ் அவங்க ஒன்று பட்ஜெட் கம்மியாக வச்சுட்டு அவங்களோட ட்ரீம்ஸ் அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு வராங்க. ஓகேங்களா, அவங்க எக்ஸாம்பிளே ஒரு பெரிய பிராண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி நானும் ஆகணும்ன்றாங்க. பட் அந்த பிராண்டுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு கிளாத்திங் பிராண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒன் ஆஃப் த டாப் கிளாத்திங் பிராண்டோட காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு பர்சிவ். உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணு நிறைய ஆட்களை தெரிஞ்சிருக்கணும், இல்ல நிறைய ஃபண்ட் இருக்கணும், இல்ல அவங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் ஏன் மேல டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க, என்னோட கம்பெனி வளர்ற வரைக்கும் பொறுப்புங்கிற மாதிரி அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கேத்த அவங்க ஃபண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் 6 months ப்ராசஸ் மேம், இட்ஸ் நாட் ஈஸி திங். பட் அது ஒரு 3 மாசத்துலயும் 2 மாசத்துலயும் ட்ரெண்ட் ஆகுறது வந்து நேச்சுரலா அது வந்து சோசியல் மீடியாவோட அல்காரிதம் கையில இருக்கு, இல்ல நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் கையில இருக்கு. ஸோ இல்லை நம்ம எந்த அளவுக்கு என்கேஜிங்காக எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறோன்றத பேஸ் பண்ணியிருக்கு. பட் வாட் ஐ சேஸ் அவங்களுமே இன்வால்மெண்ட் ஆகணும் மேம். அவங்க இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அதான் சொன்னேன், இன்னைக்கு டேட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் லைக் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லேக்னஸ்லாம் கிடையாது. அதான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பணம் இல்லாதனாலையும் இருக்கலாம், அவங்களோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ண முடியாதனாலையும் இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னாலையும் இருக்கலாம், இவ்வளோ இருக்கு. இல்லை அதை பற்றி ஐடியா இல்லாதனாலையும் இருக்கலாம். பட் ஒன்ஸ் தேர் ஸ்டார்டிங் அவங்க அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிப்பாங்க மேம் எல்லாருமே. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி நடிச்சேன், எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சினிமாவில் ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் வந்து இப்போ சிபாஸ் கூகுளில் பண்ணால் ஒரு அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்றது தெரிய வர அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி அடுத்து போனேன் அப்படின்றது இருக்கு. எனக்கு ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் கம்மி, பிகாஸ் என்னோட ஃபேமிலி என்னை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஒரு சில பேருக்கு அப்படி கிடையாது. சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தே கான்ட் பர்சியூ தேர் ட்ரீம் பிகாஸ் ஆஃப் மெனி ஹர்டல்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், படிக்கணும், அடுத்து அவங்க தான் அப்லிஃப்ட் பண்ணணும். பட் எனக்குமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் ஐ எம் நாட் தட் புஷ்ட். ஐ கேன் எக்ஸ்ப்ளோர். எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ஐ எம் டூயிங் சம்திங்ஸ். அது கொஞ்சம் மானிட்டரியாக பெருசாக அஃபெக்ட் ஆகலைனாலும் ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ். அதனால தான் என்னை இவ்வளோ தூரம் ஓட வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னை விட சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தா நான் அதான் சொல்றேன். இப்ப ஒரு சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்கப்பா இவனை மாதிரி இருந்தா நான் வந்துடலாம் அப்படின்னு. நான் எனக்கு மேல இருக்கவங்களை பார்த்து யோசிப்பேன், ஒரு மனித இயல்பா தானே. நான் வந்து வச்சா இவனை மாதிரி இருந்திருந்தா நம்ம வந்து இந்த இடத்துக்கு கஷ்டப்பட தேவையில்லை, இந்த விஷயத்துக்கு கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களுக்குலாம் ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்காங்க. எனக்கு அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு பேசுறதுக்கு ஐ கான்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ இப்போ அது அடுத்தது என்ன உங்களோட பிளான்? அடுத்தது என்ன என் பிளானா தெரியல மேம். இப்போ ஒரு 2 மாசம் இந்த ஆட்ஸ்லாம் ஒரு சில பிஸ்னஸ்க்குலாம் லைக் ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அதை முடிக்கலாம், அதை முடிச்சுட்டு பிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களது வந்து முழுக்க திரை உலகம் தான். ஆமா ஆமா, அதுதான் உங்களது மெயின். என்னோட மெயின். ஆமா, என்னோட விஷன் அதான் தான் இருந்தது. பட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் தேவை இல்லைங்களா? அதனால வந்து இந்த ஆடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறதும் வந்துட்டு இதுதான். இந்த மாதிரி ஒரு சில்லாக அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சில்லாதான் இல்லை, பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஈஸியா இந்த மாதிரி வந்துட்டான், இந்த மாதிரி ஒரு 10 பாட்காஸ்ட் பண்ணா அது 10 பாட்காஸ்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு என்ன டருக்கு இருந்துச்சு எனக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ எல்லாரும் வீடியோ பண்றாங்க, எல்லாரும் வந்து இன்ஸ்டால வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அதை பாக்குறவங்க அது ரொம்ப ஈஸியா பாக்குறாங்க. பட் ஒவ்வொரு இன்ஃபுளுசர்கிட்டயும் போய் நான் பேசும்போதுதான் தெரியுது அவங்க எல்லாரும் வந்து ஐயோ இது ஈஸியே கிடையாது, இந்த பக்கமே வராதீங்க, ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால கேட்குறேன். ஆமா, நானும் ஒரு சினிமா பர்சனா இருந்து ஒரு இன்ஃபுளுன்ஸுக்கு தள்ளப்பட்ட ஒரு ஆள். எதுக்கு அப்படின்னா டு சோர்ஸ் பீப்புள் தான் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். மற்றபடி எனக்கு இதுல நான் டாப் ஆகணும், இதுல நான் 1 million 2 million ஃபாலோவர்ஸ் வரணும், இந்த மாதிரி நான் கண்டென்ட் போட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள நான் வரல. டு சோர்ஸ் பீப்புள் அதுக்கு என்ன நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பேச தெரியும். அதனால சரி நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். ஒரு கெரியர்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களை பண்ணா ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு லீடு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரை பண்றோம், ஒரு கிரிக்கெட்டரை பண்றோம், இவங்க எல்லாருக்கும் எப்படியும் சினிமால ஒரு டாட் இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து அப்படியே பிடிச்சி போயிடலாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல பண்ணதுதான். டு மெயின் பர்பஸ் டு ஸ்டார்ட் பாட்காஸ்ட் இஸ் டு நெட்வொர்க் அண்ட் டு சோர்ஸ் பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் காஸ் ஆல்சோ. ஓகே, அந்த கெரியரை பர்சியூ பண்ணா பாக்குறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல, சும்மா பண்ணிடக்கூடாதுல்ல. சரி, ஓகே, அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபீல்டை பத்தி எக்ஸ்ப்ளோர். எனக்குலாம் நிறைய பேர் ஃபாரினர்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட் பார்த்தேன் நல்லா இருந்தது, இந்த மாதிரி இந்த கெரியருக்குள்ள நான் வந்து ஒரு 2 ஃபீல்டு வந்து
யாருமே டச் பண்ணாததெல்லாம் டச் பண்ண. ஒன்று பேஸ்கெட் பால் பிளேயரே சொன்னார் இந்த மாதிரி பேஸ்கெட் பாலுக்கு இன்டர்வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நான் அவர்கிட்ட ஒன்று பண்ணேன். பிளஸ் டிஸ்க் ஜாக்கி டிஜேன்றது மிகப்பெரிய ஒரு அது அனிருத் சாரோட டிஜேவோட பண்ணியிருந்தேன். எனக்கு தட் வாஸ் மிகப்பெரிய ஒரு எனக்கு என் லைஃப்ல அது ஒரு மறக்க முடியாத பாட்காஸ்ட். டிஜே கௌதம்னு சொல்லிட்டு அவர் வேர்ல்டு ஒரு மந்த்லேயே 20 கண்ட்ரி கிராஸ் பண்ணி டிஜே பிளே பண்ற ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு ஆளோட நான் பாட்காஸ்ட் பண்ணி சினிமால அனிருத் சார் பாத்துக்கோ. எனக்கு இப்ப நானே டிஜே கௌதம் அனிருத் இந்த சோனுக்கு வந்துட்டேன் பாத்தீங்களா. இப்ப ஏதாவது ஒண்ணுனா ஐ கேன் ரீச் அனிருத்ன்ற மாதிரி ஒரு செக்டார் கிரியேட் ஆகுதுல. அப்படி இருக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த ஃபீல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம். அந்த ஃபீல்டுக்கு பாட்காஸ்ட் வந்து அது கொஞ்சம் நல்லா நிறைய பேர் ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு நிறைய பேர் அனிருத் சார் டீம்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்க, ஒரு 3 பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஹாப்பியா இருக்கு. இதுவே நான் நடிக்க மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 பேரும் என்கிட்ட கான்டாக்டே வந்திருக்காது. ஆல்ரெடி நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வந்து இதை எப்ப ஆரம்பிச்சீங்க, இப்போ இதுல யாரெல்லாம் இதுல இன்னும் பேசியிருக்காங்க? வேற ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து ஃபீமேல் மாடல் வச்சு ராபியான்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட் when I was studying school. ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க அக்கா. அவங்க நான் ரொம்ப லைக் நான் ஸ்கூல் ஜூனியர் அவங்களுக்கு. ஸோ அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த மாதிரி எனக்கு இதான் விஷன் அப்படின்னு. ஷி சப்போர்ட்டட் மீ. அவங்க she is a very good model in the town and she did film with Dhanush sir directionல படம் நடிச்சிருந்தாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி ஹோம் சொல்லிட்டு அந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்து அரவிந்த் முத்துகிருஷ்ணன் பேஸ்கெட் பால் பிளேயரோட பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் அடுத்து என் ஃப்ரெண்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணான் ஆண்ட்ரே சித்தார்த். அவனை வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ்பைரிங் டெபியூட்டட் ஆக்டர் அவரை வச்சு பண்ணேன். லெஜெண்டரி டைரக்டர் விக்ரமனோட சன் அவரோட ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் டிஜே கௌதம், அதுக்கப்புறம் ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் ஒரு போட்டோகிராஃபர் அவரோட இந்த மாதிரி எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ திரும்பி பாட்காஸ்ட் கன்சிஸ்டண்டா பண்றதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, பண்ணாததுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, ஐ எம் நாட் கெட்டிங் கெஸ்ட் ஃப்ரம் த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீல்ட். ஏன் அப்படின்னா இப்போ ஆப்போசிட்ல உட்காந்து பேசுறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விசிபிலிட்டி தேவைப்படுது. கொஞ்சம் பாப்புலரா இருக்கணும், அவங்க யாருன்னு தெரியணும். அந்த மாதிரி பர்சன்ஸை சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் சோசியல் மீடியால பூம் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேமா இருந்தேன் அப்படின்னா, அப்போ எனக்கு அந்த மாதிரி நான் நினைக்கிற கெஸ்ட் எல்லாம் என்கிட்ட வந்து உட்காருவாங்க அப்படின்ற ஒரு பேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் மோர் ஓவர் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இந்த ஃபீல்டு. ஓகே, இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு ஓகே, பட் எனக்கு ஃபிலிம் அந்த இதுதான் பண்ணும். இப்போ நீங்க நாளைக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆட் வருது, அதை டைரக்ட் பண்ண போவீங்களா, இல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க போவீங்களா, சம்பளமே இல்லாமல் கேட்டீங்கன்னா நான் அதுக்கு தான் போவேன். சம்பளமே இல்லாம? ஆமா, அதெல்லாம் நான் எங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எங்க கேட்கறாங்களோ யாரை போய் சம்பளம்லாம் அப்புறம் அதை விடுங்க, எனக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே, ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க, நான் படத்தை நடிக்கணும், நான் வந்த வேலையை பார்க்க விடுங்கன்ற மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னா ரெமிரா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா ஜோன்ல இருந்தும் வந்து உட்காந்து பேசுவாங்க. பார்த்தேன் மேம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இந்த ஏஜ்ல வந்து ஆக்சுவலா இந்த இன்ட்ரோலே சொல்லணும்னு நினைச்சேன், பட் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால நான் பார்த்தேன். பாக்கியராஜ் சாரோட பண்ணியிருந்தீங்க, அப்புறம் வந்து கண்ணாடி ராமூர்த்தி சாரோட பண்ணியிருந்தீங்க, அப்புறம் நேச்சுரல்ஸ் அந்த அவங்களோட ஓனர் அவங்களோட பண்ணியிருந்தீங்க. ஆமா, அவங்களோட பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நடு சென்டர் டீமோட பண்ணியிருந்தீங்க. அவங்க கான்டாக்ட்லாம் இருந்தா கொடுங்க, நடு சென்டர் டைரக்டர் நம்பர் ப்ளீஸ், அவர் நம்பர் கொடுங்க, வேற ஏதாவது கேஷ் பண்றத பார்ப்போம். ஜேபிபி டைரக்டரோட பண்ணியிருந்தீங்க, அவர் நம்பர் இருந்தா கொடுங்க, நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி பேசுறேன். அப்படியாச்சும் அதான் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் சோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்துலதான் ஓடிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு அப்கமிங் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பா. நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படத்துல எல்லாம் உங்களை வந்து கூடிய சீக்கிரத்துல வெள்ளித்திரையிலையும் பெரிய பெரிய பேனர்ஸ் போஸ்டர்ஸ்ல எல்லாம் உங்களுடைய முகனை பார்க்க நிச்சயமா நடக்குது. ஸோ அது என்னுடைய வாழ்த்துக்கள். ரெமிரா டாக்ஸ்க்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல நம்ம ஒருத்தரோட பேசுறோம் அப்படிங்கறது வந்து அது பேசுறதுங்கிறத தாண்டி அவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு லேர்ன் பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? Thank you so much. அந்த அளவுக்கு அது பிரோஜனமா இருந்தா ஓகேதான், நல்லதுதான். Thank you and really I'm so happy and God bless you. Thank you. Thank you.